அந்த வைப்ரேஷன் தானே சொல்கிறோம். நம்ம எங்கே போனாலும் என்னமோ இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம ஜென்ரேட் பண்ணினாதான் வரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஜென்ரேட் பண்ணுறதுக்குத்தான் முதல்ல மூல காரணம் வேதம். அந்த வேத மந்திரத்தை கத்தி சொல்லி அது என்ன பண்ண போகிறதுன்னு இந்த பாசிட்டிவ் வேவ்ஸை கிரியேட் பண்ணி பண்ணி வைப்ரேஷனை அந்த அட்மாஸ்பியரை பாசிட்டிவாக ஆக்கும். இதே நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்போ பாரு வள்ளுன்னு விழுந்து நிற்கிறது, எதையானும் கரிச்சு கொட்டி நிற்கிறது, ஏதானும் வேண்டாத சப்தம், இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவார், அதோட அந்த வேவ்ஸ் நம்மளை அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதையும் நம்மளை மாற்றுறது, நம்ம மனோபாவத்தை மாற்றுறது. அப்படி மாறி எடுத்துனா அதுக்கு ஏற்றாப்புல நம்மளோட பிஹேவியரும் ஆகிடுறது. இப்போ உதாரணத்துக்கே சொல்லணும், அப்படி அதோட இம்பேக்ட் அப்படிலாம் இருக்கலாம். எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மேளம் தாளம் அந்த புஷ்ப வாசனை எல்லாரும் ஜம்முன்னு புதுசாக கட்டின்னு அலங்காரம் பண்ணிட்டு கலகலன்னு சந்தோஷமாக இருக்கிற அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுறதுன்னு நாம சும்மா போனால் கூட நமக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ கூப்பிட்டா அடுத்தாத்துக்காரா ஏத்தாத்துக்காரா கூப்பிட்டா போகிறோம்னா கூட நம்மள அறியாத நம்ம கவலையெல்லாம் முறைஞ்சு நமக்கும் சிரிப்பு வருது, நம்ம முகமும் பிரசன்னமாக இருக்குது, ஒரு சந்தோஷமான மூடோடு போயிட்டு வரோம். இதே ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு நமக்கு அவள் ஒட்டு வரவு இல்லைன்னா கூட அவள் பண்ணுறதுல பார்த்தா உடனே நமக்கும் அழுக வந்துடுறது, நம்ம மனசும் பாதிக்கிறது. இதுலேருந்தே தெரியறது அந்த சூழ்நிலை நம்மளோட மனோபாவத்தை நம்மளோட மூடை எப்படி மாற்றுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நம்மளை அப்படியே நமக்கே தெரியாது. இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போனோடனே நமக்கு இந்த சந்தோஷம் மூடு வருது, இந்த சாவு வீட்டுக்குள்ளே போனோடனே நம்மளை அறியாத நமக்கு துக்கம் வருது. அப்படின்னா இதை பார்த்துட்டு தான் ரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னு, எப்பொழுதும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வேத மந்திரங்கள், சத் சங்கங்கள், சங்கீதம், நாம சங்கீர்த்தனம், இது அத்தனை எல்லாம் எதுக்குன்னு இதுக்காக தான். இதெல்லாம் பண்ணணுமா இப்பெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டால் இதுதான் அவசியம். அதுவும் இந்த காலத்தில் தான் ரொம்ப அவசியம். ஏன்னா எதை திறந்தாலும் வேண்டாத சப்தம்தான். சாயந்தரம் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு டிவி ஆன் பண்ணினோன்னே வருது என்னமோ சீரியல் வருது, அதில் என்னென்ன ஐயோ போயிட்டேன்னு கத்திண்டு ஒரு டைலாக். இதோ வழக்கு வச்சோன்னா பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அப்படின்னு மகாலட்சுமி உள்ள கூப்பிடலான்னா இவ ஐயோ போயிட்டேன்னு அவ ஒடியே விடுறா, ஐயோ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது போல இருக்கு. அப்ப என்ன பண்ணுன்னாரு, இந்த நெகட்டிவ் சப்தத்தெல்லாம் போக்குறாப்புல இன்னும் பாசிட்டிவா பண்ணணும்னா இப்பதான் எல்லாம் ஜாஸ்தி பண்ணணும். ஆனால் என்ன பண்ணிடுறோம், இப்போ தான் எல்லாத்தையும் குறைச்சிடுறோம். அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்து சார். வேத பாராயணம்லாம் 15 நாளைக்கு 40 நாளைக்கு எங்கள் தாத்தா பண்ணிது, இப்போல்லாம் யாரால முடியும் அப்படின்னா, அப்போ உங்கள் தாத்தா சௌக்கியமாக இருந்தால் நீ திண்டாடு. இந்த காலத்துக்கு தான் சத் சங்கமும் நல்ல காரியமும் நிறையா தேவை, அதிக தேவை. ஆனால் நமக்கு அது புரியல. அதுதான் மாய அஜ்ஞானம். அப்படி எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே அமைதியாக சாந்தமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த வைப்ரேஷன்ஸ் தான் முக்கியமாக இருக்கு. அப்படி இருந்துருத்தோம்னா அந்த சூழ்நிலையே எல்லாம் ஹிதமாக இருக்கும். அந்த ஹிதத்தை கொடுக்கறாப்புல இது எல்லாமே இண்டிவிஜுவல் பிஹேவியரை பொறுத்தது. அப்படி ஒரு பிஹேவியர் இருந்தது ராமருக்கு. சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு எந்த ஜீவராசிகளும் இவர்கிட்ட பிரியம் வைக்கிறாப்புல இருந்தது. அவ்வளவு பிரேமஸ்வரூபமா இவர் இருந்தார்னு தெரியுது. அதுக்கு பல உதாரணங்கள் காமிக்கலாம். எல்லா ஜீவராசிகளுக்கும் இவர் பிரியமா ஹிதமா இருந்தாருங்கிறதுக்கு ஜடாயு மோக்ஷம். கழுகரசன் ஜடாயுன்னு சீதைய ராவணன் பஞ்சவடியிலேருந்து தூக்கிண்டு போறான். அபகரிச்சுன்னு போறதே ஏன்னா ராமருக்கும் லட்சுமணனுக்கும் தெரியாது இவாளை விலக்கிட்டு மாரீச்சனை வச்சு
இவா 2 பேரையும் எங்கேயோ டைவர்ட் பண்ணி அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறது தான். எல்லாம் எவ்வளவு டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லித்தர தெரியுமோ. ஒரு விஷயத்தை நமக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணுவோன்னா, அது யார்கிட்ட இருக்கோ அவளோட அட்டென்ஷனை முதல்ல டைவர்ட் பண்ணும். நல்ல திருடாளுக்கெல்லாம் இதெல்லாம் இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ராவணன் அதைத்தான் பண்ணான். இவனுக்கு லட்சியம் சீதையை தூக்கின்னு வரணும் தான். அப்போ பார்த்தான், இந்த காலத்தில் என்ன பண்ணுவான், மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவ எல்லாருமா உட்காந்து ராப்பகலாக பேசி லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து கோட்டை விடுவா. ஆனால் நமது புராண இதிகாசம்லாம் அப்படின்னு சர்வசகஜமாக இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுது. உடனே ராவணன் பார்த்தான், இவளை தூக்கணும் அப்படின்னா இதுக்கு இடைஞ்சலாக யார் இருப்பா? உடனே ராமலக்ஷ்மணா இருப்பா. அப்போ என்ன பண்ணணும், அவளை முதல்ல இவள்கிட்டேருந்து பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது? அதுக்கு ஒன்றே ஸ்ட்ராட்டஜி. அதில் எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னார். போய் அமெரிக்காவில் போய் எம்எஸ் பண்ணிட்டு வந்து நம்ம மாமா ஒருத்தர் இருக்கார், மாரீச்சன், கூப்பிடு அவரை, டாக்டர் மாரீச்சன். அவர்கிட்ட சொல்கிறான் அசைன்மெண்ட்டு, அவருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு. உனக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னார். ராமலக்ஷ்மணாலே எப்படியான டைவர்ட் பண்ணி கண்காணாத இழுத்துன்னு போகணும். அவர் உடனே பாசிபிலிட்டிஸ் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியெல்லாம் பண்ணுறார். உடனே இவருக்கு அட்வைஸ் பண்ணுறார், இது ரொம்ப டஃப்பான காரியம், இப்போ நடக்காது அப்படிங்கிற. ஏன் நடக்காதுன்னு, அவன்கிட்ட உதவாங்கினவன் நான், விஸ்வாமித்திரை ஆகத்தும் போதே முதல்ல உதவாங்கினவன் நான். அதனால நீ மனுஷன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடாத, அப்படிலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவன் இல்லை அவன். எப்பொழுதுமே இந்த பாஸுக்கெல்லாம் என்ன கோவம் வந்துடும்னு, அவள் சொல்கிறத பண்ணலைன்னா உடனே கோவம்தான். அதை மாதிரி ராவணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, மரியாதையை பண்ண போறியா இல்லை தீர்த்து கட்டட்டுமான்னு. நான் சொல்கிறத பண்ண போறியா, உன்னால் முடியும்னு தானே நான் என்ன உன்னோட ரசியம்லாம் பார்த்து தானே உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அப்போ முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், பண்ணி ஆகணும், இல்லைன்னா தீர்த்துருவேன். அவர் பார்த்தார் மாரீச்சன். இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சு கொடுத்து, நமக்கு இன்னைக்கு பிராணம் போகிறதுங்கிறது தெரிஞ்சு கொடுத்து, இன்னையோட நமக்கு லாஸ்ட் டே. அனந்தராம தீட்சர் சொல்றாப்புல, எப்போ கிளம்பினானோ அன்றைக்கி தான் பஞ்சாயத்தில், அன்றைக்கி தான் திதின்னு இவரே தீர்மானம் பண்ணிடலாம், சாஸ்திரிகளுக்கு சொல்லிட்டு போயிடலாம். அவனுக்கு தெரிஞ்சுடுத்து இன்னையோட நம்ம திதி இன்னைக்கு தான். அதனால் பார்த்தானா, இந்த சாதான் போகிறோம், இந்த ராட்சசங்க கையால் சாகிறதுக்கு புண்ணியாத்மாவான அவன் பானம் பட்டு போட்டுமே, அவன் கையால் போகிறவ அத்தனை அவன் கையால் செத்தா கூட மோட்சம்தான். அதனால தான் போகிறோம். அப்படி ராமர் சீதையை கடத்தின்னு போகிறார். கடத்தின்னு போனால் வழியில் ஜடாயு ஒரு கழுகு அப்படிங்கிறோம். அந்த கழுகோட பாருங்க, நாம் என்னமோ நினச்சின்னு இருக்கோம் இந்த ஜீவராசிகள்லாம் அதெல்லாம் அனிமல்ஸ் தானே, இது தானே, அதுகளுக்கு என்ன தெரியும், நமக்கு தான் 6th சென்ஸ் இருக்குது, இருக்கிறதுலே கெட்டிக்காரா அப்படின்னு. அதுகளோட கெட்டிக்காரத்தனத்துக்கு ஈடு நமக்கு ஆகாது. போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கீழம்பின்னு இருக்குது, அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒருத்தராத்துக்கு ஆராதனைன்னு சொன்னேனே, அந்த ஆராதனைக்கு போயிருந்தோம். அவத்தில் 40 மாடு வச்சு கோசாலை, கணபதின்னு இருக்கார், அவர் கோசாலை வச்சுருக்கார். அவரோட பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, +2 படிக்கிற பொண்ணு, இவ 2 பேருமே 40 மாடையும் பார்த்துக்கிறா. 40 பார்த்தாலே பயமாக இருக்குது. தடி தடியாக 40 பசுமாடு, அதுகளுக்கெல்லாம் கண்ணுக்குட்டி. எப்படி பார்த்துப்பேன்னா, என்ன பார்த்துக்கிறோம், எல்லாம் நம்ம குழந்தைகள், எல்லாம் நம்மள்கிட்ட ஃப்ரெண்டு அப்படிங்கிறோம். அதில் ஒரு மாடு அது படுத்திருந்தது. இவர் அழிச்சுன்னு எங்களுக்கு, சச்சு ஏந்திரு, யார் மாமாலாம் வந்திருக்கா பாரு அப்படின்னா உடனே ஏந்திரு இப்படின்னு திரும்பி பார்க்கறது. நான் சொன்னேன், எங்கள் காலத்தில் எங்கள் பொண்ணை கூப்பிட்டாலே எழுந்திருக்க மாட்டேங்கிறா, உங்கள் காலத்தில் மாடு முதற்கொண்டு எழுந்திருன்னா எழுந்திருக்கிறது, உட்காருன்னா எழுந்திருக்கு, மாமாவை பாருன்னு. நம்ம பார்த்து குழந்தைகள்லாம் கெஸ்ட்டு வந்தாலும் யார் வந்தாலும் அவள் பாட்டுக்கு ஏதோ இப்படியே வச்சுன்னு உட்காந்துருக்காளே வழி, வந்தவாளை வாங்கோ ஹலோன்னு சொல்கிறது கூட தெரியல.
ஆனால் இது சரஸ்வதி ஏந்திரு, மாமா வந்திருக்கா, எல்லாரையும் பாரு அப்படின்னா உடனே தடார்னு ஏந்திருக்கிறது, திரும்பி பார்க்கறது. அவர் சொன்னார், எதை சொன்னாலும் கேட்கும் மாமா, நீ கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்து நீங்கள் பேசுங்கோ, நீங்கள் சொன்னாலும் கேட்கும், அவ்வளவு சமத்தை எங்கள் சச்சு அப்படிங்கிறது. ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் 4 கால் பிராணி மாடுதான். ஒவ்வொன்றுத்துக்காக பெயர் வச்சு ஒன்று சொல்கிறார், ஒன்று அது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது. அப்படின்னா நாம் தான் நினச்சின்னு இருக்கோம், நம்ம தான் ரொம்ப கெட்டிக்கார ஆளாக்கும், எல்லாம் தெரிஞ்ச ஆளாக்கும். இதெல்லாம் வெறும் நாம் என்ன பண்ணிடுறோம், சும்மா நின்னா மாடு மாதிரி நிற்காதாங்கிறோம். அப்புறம் தான் தோணித்து, மாடு மாதிரி நின்னாலும் இந்த சச்சு மாதிரி நின்னா தேவையில்லைன்னு. ஆனால் இங்கே ஜடாயு கழுகுதான், அது என்ன பண்ணித்து அப்படின்னார். இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கிறது, அடுத்தவன் பொண்டாட்டியும் இன்னொருத்தவன் தூக்கின்னு போகிறான், அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா, சண்டைக்கு போகிற. ஜடாயுக்கு தெரியாதா ராவணனோட பலம் என்ன, அவனோட சக்தி என்ன, நம்ம அவனுக்கு போய் எதிர்த்து போட்டி போட முடியுமான்னு தெரியாதா. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் என்ன சார் பண்ணுறது, நம்மளெல்லாம் முடியுமா, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அக்கிரமத்துக்கு சர்டிஃபை பண்ணிட்டு வேற பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கழுகு ஜாதியில் பிறந்தா கூட அந்த ஜடாயுவோட அந்த பொறுப்பு தெரியறது. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அதர்மம் நடந்ததுன்னா அதை தட்டி கேட்கணும், நமக்கு என்ன அப்படின்னு இல்லாத போய் ராவணனோட சண்டை போகிறது. நன்னா தெரியும் ஜடாயுக்கும் நம்ம இவனால் ஜெயிக்க முடியாது, இவனன்னு தெரிஞ்சு உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம சும்மா இருந்து நம்ம உயிர் வாழறத விட ஒரு அறத்துக்காக தர்மத்துக்காக நம்ம சண்டை போட்டு வீர சொர்க்கம் போகலாம் அப்படிங்கிறது தான் ஜடாயு தீர்மானத்தோட சண்டை போடுறது. கடைசியில் ராவணன் என்ன பண்ணான், இதை கேள்ல வெட்டி குத்துயிரிடமே ஜடாயு கீழே கிடக்க அவன் தூக்கிட்டு போயிடுறான் லங்கைக்கு. அப்போ தான் ராமலக்ஷ்மணா தேடிண்டு அழுதுண்டு வர, மரமையை பார்த்தியா மட்டையை பார்த்தியா தேடுற. அதில் ராமர் புலம்பரத்தை பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. ஒரு மனுஷன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவோன்னா அப்படி தான் பண்ணி காமிக்கிற, அப்படி தான் பிஹேவ் பண்ணுற. பெரியவா அது கேட்குறா, எல்லாரும் நாஸ்திகள்லாம் பேசுவா, மீட்டிங்கில் பேசுகிறா, பக்கத்தில் வச்சிருந்த வீட்டில் வச்சிருந்த பொண்டாட்டி எவனோ தூங்கின்னு போயிட்டான் காணும், அதுவே தெரியாது இவர் அழுதுன்னு போனார், அப்பேற்பட்ட சாமியை இவாள்லாம் கும்பிட்றா, இவாளுக்கு என்ன கிடைக்க போகிறது. கூட இருந்த பொண்டாட்டியை தொலைச்சிட்டோ அவைக்கானு கூட தெரியாத நீ மரமே பார்த்தியா மட்டையே பார்த்தவனதெல்லாம் இவாள்லாம் சாமின்னு கும்பிட்றா அப்படின்னா இவாளுக்கு மட்டும் தொலைஞ்செல்லாம் கொடுத்துட போகிறார் அவர் அப்படின்னு பரியாசம் பண்ணுறாளோ இல்லையோ. அதுக்கு பெரியவா சொல்கிறா, அதனால தான் அவர் சாமி ராமர். ஏன்னு அப்பவும் அவர் என்ன வேஷம் போட்டுன்னு வந்தாரோ அதுக்கு ஏத்தாப்புல 100% பர்ஃபெக்டாக நடித்தாரே வழிய, ஒரு பெரிய நடிகர் அவர் என்ன பாத்திரம் எடுத்துட்டு இருக்காரோ அந்த பாத்திரம் தான் நமக்கு பார்க்குறதே ஞாபகம் வரணுமே வழிய, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற கதாசிரியர் நடிகர் யாருன்னு தெரியக்கூடாது, டைட்டிலில் பார்க்குறது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி நடித்தா தானே அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க முடியும். அதைத்தான் ராமர் பண்ண. அதனால் அவருக்கு தெரியாது இல்லை, அவர் இங்கே வந்ததே வேற காரியத்துக்காக தான், இது முதல்ல தொலைக்கணுங்கிறதுக்காக தான் வந்தார். ஏன் நீனர் இல்லையா, சீதையை வரணுங்கிற நெசசிட்டியே இல்லையே. அப்படி வரத்தை தான் ஜடாயுவை பார்த்து குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற ஜடாயு சொல்றா, ராவணன் ராட்சசேந்திரன் ராவணன் தான் தூக்கிட்டு போனான் சீதையை, இந்த வழியாக தான் தென் திசையில் போயிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு பிராணனை விட்டுடுறது. இது என்னமோ டிவி சீரியல் மாதிரி இருக்குது. இந்த கதையெல்லாம் படிக்கிறது, கெட்டத்தை படிக்கிறது, அது சொன்னது முழுக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கப்படாதோ. இவன் தென் திசையில் தான் தூக்கிட்டு போனான்னு பிராணம் போயிடுத்து, அவ்வளோதான். தொடரும் நாளை அப்படிங்கிறப்பல அப்படி பண்ணின ஒரு உதவிக்காக முதல்ல கிருதஜன் கேட்டாரே, நன்றி மறவாதவன் இவன், அதுக்கும் பொருந்துறது. இவர் சர்வபூதேஷு கோஹிதகாக்கும் பொருத்தமாக இருக்குது, கிருதஜனாகவும் இருக்கிறதுக்கும் இருக்கு. உடனே இவர் அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி
நல்ல லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். எப்போ பண்றார் இவர்? ஒரு ஜடாயு அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்பேற்பட்டவர் நமக்கு இப்படி ஒரு உதவி பண்ணியிருக்கார். நமக்காக போரிட்டு அவர் உயிர் போயிருக்கு. அதனால அவருக்கு நாம பண்ண வேண்டிய காரியங்களை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிற உணர்ச்சியோட ராமர் பண்ணார். வேடிக்கையா இருக்கு. இப்பேற்பட்ட பகவான பிள்ளையா பெற்ற தசரதருக்கு கிடைக்கல, ஆனா ஜடாயுக்கு கிடைச்சது. தசரதருக்கு ராமர் பண்ணலையே, ஆனா ஜடாயுக்கு கிடைச்சது. அப்படின்னா இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னார், சர்வபூதேஷு கோஹிதா. எந்த ஜீவராசியா இருந்தான்னு நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கு, நம்மளோட கடமை அப்படின்னு இவர் பண்ணினார். இப்படி ஏதோ அப்பாவோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தது. சீதை இந்த பக்கமாக தூக்கின்னு போயிட்டான், இன்னொரு தூக்கின்னு போயிட்டான், இந்த டைரக்ஷனில் போயிருக்கான்னு. அதுக்கே இவர் எல்லாம் சம்ஸ்காரம்லாம் பண்ணுறாருன்னா, ஆனால் இந்த காலத்து குழந்தைகள்லாம் அப்பா போனாலே அம்மா போனாலே பண்ணுறதுக்கு லீவ் இல்லைங்கிறா. இதே தேசத்துல தான் ராமரும் இருந்திருக்கார், நாமளும் இருக்கோம். பண்ணலாமா? அப்படின்னா அப்பா அம்மா காரியத்தை விடவா அந்த டாலரும் இந்த பணமும் வசதி, அது என்னைக்கு வேணா சம்பாதிக்கலாம், எப்போ வேணா வரும். ஆனால் இந்த அப்பா அம்மா வருவாளா திரும்பி? இல்லை, அவளுக்கு பண்ண வேண்டிய காரியம் நம்மளோட கடமை தான், திரும்பி பண்ண முடியுமா? அதுதான் புரிஞ்சுக்கணும், உணரணும். இப்படி ஒரு கழுகா இருந்தா சரி, ஜடாயு பாதியில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிட்டா, ராவணன் தூக்கிட்டு போனா சவுத்தில் போனா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இல்லை. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் இப்போ குழு கிடைக்கல. அப்படி போகிறதே தான் நடுப்புற கபந்தன் அப்படின்னு ஒரு அசுரன். அந்த கபந்தனோட சண்டை போட்டு கபந்தனை வதம் பண்றார். வதம் பண்றதே அவன் என்ன பண்றான், அவன் வேண்டிக்கிறான், உன் கையால் சாகிறேன், ஆனால் என்னை கொளுத்தி எனக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணிட்டு என்னை தயவு பண்ணி விட்டுட்டு போப்பா அப்படிங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு இது மாதிரி ஒரு வரம். நீ அசுர ஜாத்தியா இருந்தா, அதாவது இந்த ராட்சசன் அசுரன் இதெல்லாம் வேற வேற ஜாதி. ராவணன்லாம் ராட்சசன், ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் அவாமெல்லாம் அசுராள். இந்த அசுராளுக்கும் ராட்சசாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவன் அசுர ஜாதி. அப்ப சொன்ன, எனக்கு அதை மாதிரி உன் கையால் நான் போய் என்னை தகனம் பண்ணினா, அப்போ எனக்கு இந்த அசுர ஜென்மா போய் திவ்ய சரீரம் தேவ சரீரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தயவு பண்ணி எனக்கு இந்த ஹெல்ப்பையும் பண்ணிவிடும், கடைசியாக இறுதிச் சடங்கு பண்ணு அப்படின்னா ராமர் பண்ணுறார். நாமளாக இருந்தால் பண்ணுவோமா? பொண்டாட்டியை தொலைச்சிட்டு எங்கே காணும்னு தேடின்னு இருக்கிறது ஒருத்தருக்கா இவர் தர்பையை போட்டுட்டு கூர்ச்சத்தை போட்டுன்னு இப்போ பிதிர்காரியம் பண்ணுறது தான் இவருக்கு சரியாக இருக்குது. பண்ணினர். நமக்கு எல்லாம் சௌரியமாக இருக்கிறதையே அரிசி வாழைக்காய் கொடுக்கலாமான்னு பார்க்குறோம். பண்ணினர். திவ்ய சரீரம் தேவ சரீரம் வந்தது. அப்போ தேவ சரீரமாக மாறினோன்னா அவனுக்கு திவ்ய சக்தி எல்லாம் வந்து உடனே இவருக்கு சொல்கிறான், நீ என்ன பண்ணு, கிஷ்கிந்தைக்கு போ, சுக்ரீவன்கிற வானர ராஜா இருக்கான், இந்த சுக்ரீவனோட நட்பு வச்சுக்கோ, பண்ணிண்டின்னா உனக்கு சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னுட்டு கபந்தன் போயிடுறான். இவர் அவனுக்கு பண்ணினதுக்காக அவன் பிரதி. இப்போ ஒரு கழுகு பட்சி ஜாதிக்கு இவர் பிரியத்தை காமிச்சாச்சு. அடுத்தது அசுரனுக்கு காமிச்சாச்சு. அடுத்தது இதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் இவாளெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாலேயே கங்கை கரையில் வரத்தையே குஹன்கிட்ட காமிச்ச ஒரு வேடன். அவன் இப்போதான் முதல்ல ராமரை பார்க்குறான். பார்த்த மாத்திரத்தில் பிரேம வந்துடுத்து, அன்பு வந்துடுத்து. அப்படி என்ன இருக்கணும்?
அப்பேற்பட்ட குஹன் அவருக்கு சக்கியமாகி அவன்கிட்ட என்ன சொன்னான், நின்னுடும் ஐவரானோ அப்படின்னா. எங்கள் அப்பாவுக்கு 4 பிள்ளை தான் பிறந்தான்னு நினச்சேன், நீ வந்ததுனால இப்போ 5வது பிள்ளையும் ஆயிடுத்து, நம்ம 5 பேராக ஆயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தம்பி ஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு, ஒரு வேடனோட உறவு கொண்டாடுற அளவுக்கு இவரோட மனசு அன்பே வடிவமாக இருந்திருக்குன்னு தெரியும். இவர் யாரு? அந்த தேசத்துக்கே இப்போ இருந்திருந்தாக்க ரைட் ராயலாக இருந்தால் இவர் தான் சக்கரவர்த்தி கோசல தேசத்துக்கு. அப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கிறவர் ஏதோ நம்ம நாட்டில் ஏதோ படகு ஓட்டின்னு இருக்கிற ஒரு படகோட்டியோட அவனை என்னோட தம்பின்னு சொல்லுவார். சொன்னாரே ஏன் அப்படின்னு, அப்போ எதையும் பார்க்கல, அவனோட பிரியத்தை பார்த்தார், அன்பை பார்த்தார். அதனால் அன்புனால அன்பில் தான் இணைய முடியுமே வழிய வேற வழியில் எதனாலும் யாரும் இணையவே முடியாது. நமது சனாதன மதம் என்ன சொல்லித்துன்னு, அந்த அன்பை காமிக்கணும்னு தான் சொல்லித்து. வெளியில் எல்லாத்தையும் ஒன்றா யூனிஃபார்மாக எல்லாரையும் ஒரே மாதிரி, ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் எங்கேயாவது நடக்குமா? முடியவே முடியாது. அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் இருக்கும், வெளியில் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கும். அப்போ எப்படி எல்லாம் ஒன்றாகும், யுனைடெட் ஆகும் அப்படின்னார். அன்புனால மனதனால தான் இணையலாமே வழிய, அப்படி அன்புனால இணைஞ்சிட்டோன்னா வெளியில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் தெரியாது. அதைத்தான் குஹனோட சக்கியத்தினால நமக்கு ராமர் சொல்லித்தரு. அதுக்கப்புறம் இந்த கபந்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணி கிஷ்கிந்தைக்கு தேடிண்டு வரத்தே தான் பம்பா சரஸ். பம்பைங்கிறது ஒரு குளம். நாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ கேரளாவில் சபரிமலைக்கு போகிற வழியில் ஒரு பம்பா நதி இருக்குது, அதுதான் இல்லை. அது பம்பா நதி, இது பம்பா சரஸ். அதாவது ஹம்பி அப்படிங்கிறமே இந்த பம்பா தான் மருவி ஹம்பி ஆயிடுத்து. ஏன்னா கன்னடத்தில் எல்லாம் பாவெல்லாம் ஹாவா ஆக்கிடுவா, பாலுன்னா ஹாலு, அது மாதிரி பம்பா ஹம்பா ஆகி அது ஹம்பி ஆயிடுத்து. அந்த ஊரில் விருபாட்சீஸ்வரர்னு பெரிய சிவங்கோவில், அம்பாளோட பேரே பம்பாதேவி தான். அந்த பம்பாதேவி என்ன பண்ணாலும் அப்படின்னார், தன்னோட பரமேஸ்வரனோட பெருமையை நினைச்சா அப்படியே உருகிட்டா. நம்ம சொல்கிறோம் இல்லையோ, பா நேற்று மாமா நினச்சா அப்படியே உருகிடுறது மனசு, என் குழந்தைய நினச்சா உருகிடுறது, அதை நினச்சா உருகிறது இருக்கிறது. நம்ம சும்மா வேலை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் நன்னா அப்படியே தான் இருக்கோம் கல் மாதிரி. ஆனால் இவோ என்ன பண்ணிட்டா, அம்பாளுக்குன்னு ஆம்படையானோட பெருமையை நினச்சா அப்படியே தனியாக உருகிட்டா, அவ்வளோதான், குளமாக தேங்கிடுத்து. அப்படி அந்த பம்பாதேவியை உருகி தீர்த்தமாக ஆனத்தினால்தான் அதுக்கு பேர் பம்பா சரஸ்ன்னு பேர், ஒரு குளம் அது. அந்த பம்பா தீரத்துக்கு வர, அங்கே வரத்தே தான் ஆஞ்சநேயரை பார்த்து சுக்ரீவன் பார்த்துடுறான். ஆஞ்சநேயர் வந்து இவாளுக்குள்ள சக்கியம்லாம் ஏற்படுறது இல்லையா, அப்படி இருக்கிறதே தேடின்னு வரத்தே சபரி ஆசிரமம் அந்த பம்பா சரஸுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இன்னைக்கு போனால் பார்க்கலாம். பெரியவா அங்கே போய் தங்கி இருந்தா. எப்பேற்பட்ட மகாத்மா இருந்திருக்கா, வாசம் பண்ண இடம்ன்ட்டு அந்த அப்படியே மூச்சு கூட விட முடியாது, அப்படியே உள்ளுக்குள்ளே போகணும் அந்த குகைக்குள்ளே. அதில் போய் ராத்திரி படுத்திருந்து எல்லாம் பண்ணி, வேடிக்கை என்னென்ன, பெரியவா அங்கே போய் உட்காந்துனுக்கு அந்த சபரி குகையில் ஏதோ அந்த ஜனங்கள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தது. யாரோ சுவாமிஜி வந்திருக்காருன்னு. அப்போ யாரோ ஒருத்தர் பெரிய வாழைத்தார பழத்தை கொண்டு வச்சார். வச்சா பெரியவா சொல்ற, பாரு சபரி குகைக்கு வந்தோடனே ராமருக்கு பழம் கிடைச்சாப்புல நமக்கும் பழமாக வருது பாரு. சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் பெரிய வாழைத்தார். அந்த சபரியை பார்க்குற எப்பேற்பட்டவளாக இருக்கா. இத்தனைக்கும் பெரிய என்னமோ அந்த குலத்தில் இந்த குலத்தில் பிறந்து அப்படி இப்படிலாம் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்றை பிடிச்சுண்டா, குருநாதர் சொன்ன குரு வாக்கியத்தை பிடிச்சுண்டா. மதங்கருங்கிற மகரிஷி அவர் வந்து சொல்கிறார், நாமாவை சொல்லி இரு, நிச்சயம் உனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்ல, அதை நம்பிண்டு பகவான் வரப்போறான்னு அவர் சொன்ன அன்னிலேருந்து இவோ சமைக்க ஆரம்பிச்சிட்டா.
பகவான் வந்தாக்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இவ பழத்தை தேட ஆரம்பிச்சு, காயை தேட ஆரம்பிச்சு, கனியை தேட ஆரம்பிச்சு, புஷ்பத்தை தேட ஆரம்பிச்சு போறார், வரப்போறார், வரப்போறார், வரப்போறார். தபஸ் அதேதான். அப்படின்னா எப்படி பழுத்த பழமா இருக்கணும், அப்படி ஒரு தேஜஸ்வியா வரார். ராமலக்ஷ்மணா பார்த்துடா தேடிண்டு வரா. பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம இத்தனை நாள் ஒன்று வரப்போறார் வரப்போறார், ஊர்லேருந்து வரப்போறார், பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறதே, அவள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி இப்படி வெளியில் வரத்தே அப்படியே நமக்கு பொங்கிண்டு வருது. ஓடி போய் கட்டின்னுட்டா தேவையில்லை போல இருக்கு. அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அதை மாதிரி சபரிக்கு தான் எது பார்க்கணும் நினைச்சமோ, குருநாதர் எது வரும்னு சொன்னாரோ அது நேரம் வந்துடுத்து. அதை இப்போ இத்தனை நாள் கற்பனையில பார்த்தது இப்ப நேர பார்க்கறதே அதை வார்த்தைகளால வர்ணிக்க முடியல. அப்படியே உருகி போய் அர்க்கிய பாத்தியம் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி தான் சேர்த்து வச்ச பழங்கள் எல்லாம் கொடுத்து ராமலக்ஷ்மணாளுக்கு உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணார், அப்பவே அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குது. இதுதான் ஃபைனல். அதுக்காக தான் அந்த ஒரு டேக்காக தான் காத்திருந்திருக்காவோ. சாஸ்திரம் சொல்றது, பகவான் கீதையில் சொல்றார், எதை நினைச்சுட்டு ஆவி பெரியறதோ அதுவாகவே நீ போயிடுவே, அதனால என்ன அந்திம காலத்தில் என்ன நினச்சிக்கோன்னு மகான்கள் சொல்றா. ஆனால் இவளுக்கு சபரிக்கு என்ன, அந்த அந்திம காலத்தில் பீரியடில் எய்த்தாப்பில் எதை நினைச்சா பரபிரம்மமோ அது எய்த்தாப்பில் வந்தது, பேசித்து எல்லாம் பண்ணித்து தரிசனம் கொடுத்தது, அப்படியே கிளப்பிடுத்து. திவ்யமா திவ்ய தேஜஸோட போறா. அப்ப எங்க போகணும், எப்படி போகணும் அப்படின்னு அதுக்கு அவ கேட்ட என்னன்னு, என் குருநாதர் போன இடத்துக்கு அனுப்புவின்ன. குருபக்தின்னா அது. என் குருநாதர் எங்க இருப்பாரோ அங்க அனுப்பு. குருநாதர் எங்க இருக்கார், யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி எந்த அக்னிஹோத்திரிகள்லாம் புண்ணியாத்மாக்கள்லாம் தபஸ்விகள்லாம் அடைஞ்சாலோ அந்த லோகத்துக்கு யாரை அனுப்புற, ஒரு சபரிய. அப்படிதானே இந்த நான் ஆணையிறேன் போயிட்டு வான்னு ராமர் அப்படிலாம் ஒரு நாளும் சொன்னவரே கிடையாது. என்னோட நான் சொல்றேன் உனக்கு இத்த பண்றேன் அத்த பண்றேன்லாம் சொல்லவே மாட்டார். ஆனால் இங்கே சபரிக்கு சொல்ற, நான் அனுப்புறேன் அந்த லோகத்துக்கு போக கிடவ அப்படின்னா, இதுக்கு மேலவா சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு இருக்க முடியும். அதே மாதிரி அப்புறம் கிஷ்கிந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரை சுற்றி யாரெல்லாம் பட்டாளம் இருந்ததுன்னர், வெறும் கரடியும் வானரமும் இந்த ஜீவராசிகள்லாம் தான் இருந்தது. அது அத்தனையும் எவ்வளவு பிரியமா இருந்தது, இவர் எத்தனை பிரியமா இருந்தார். மனசு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றவர். எப்போன்னு இந்த சமுத்திரத்தை அணையை கட்டி இத்தனையும் பண்ணினா அவருக்கு ச்சே, நம்ம ஒருத்தருக்காக எத்தனை ஜீவராசிகள் எவ்வளவெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றது. அப்பதான் ராமரோட அந்த எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பிரியத்தை காமிப்புங்கிறதுக்கு பெரிய கடைசியில ஒரு அவார்டு மாதிரி பெரிய விஷயம் மாதிரி எது இருக்குன்னர், அணிலுக்கு இவர் காமிச்ச பிரியம்தான். அந்த அணில் இவருக்கு சேது பந்தனத்துக்கு ஒத்தாசை பண்ணித்தான். இதுவும் காமிக்கிறது எப்படி ஜடாயு ஒரு காரியத்தும் போது ஒரு தப்பை எதிர்த்து நம்ம கண்டிக்கணும்னு அது பண்ணித்தோம். அது மாதிரி இது என்ன பண்ணுதுன்னு, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதே நம்மளாலான கான்ட்ரிபியூஷன். அது சின்னதா பெருசாங்கிறது இல்லை, இதுல எல்லாமே பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். ₹1 இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, எத்தனையா இருந்தாலும் சரி, அந்த மனோபாவம் தான் முக்கியம். பெரியவா சொல்றாளே, இந்த தட்டு எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்ன, ஒரு நல்ல காரியத்துக்கு பணக்காரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா முதல்ல ஐடிஜி இருக்கான்னு தான் கேட்குறா. இதுலேருந்தே தெரியறது அவள் இந்த காரியத்துக்காக கொடுக்கணுங்கிறத விட ஏதோ இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கிறது ஐடிஜிக்காகனு கொடுக்குறா. ஆனால் தட்டில் ₹1 ₹2 ₹4 கேட்குறாளா என்ன, ராமநவமி உற்சவத்துக்குன்னு போட்டுறா, அவ்வளோதான். இவாளோட லட்சியம் முழுக்கலும்
இந்த தர்ம காரியம் நடக்கணும், அதில் நம்ம பங்கு இருக்கணுங்கிறது தான். அதுக்கு பெரியவா சொல்ல. அதனால எனக்கு என்னமோ எந்த காரியமாக இருந்தாலும் இப்படி தட்டு எடுத்தே பண்ணினா அதுதான் விசேஷம்னு தோன்றது. உஞ்சவர்த்தி எடுத்து பண்ணுறது தான் விசேஷம் தோன்றது. அதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவா. எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் யார் வேணால் கொடுக்கட்டும், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக அள்ளி கொடுக்கட்டும், வாங்குங்கோ, வேண்டுதுன்னா வாங்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்னர், இதுவும் இருக்கணும். இந்த தட்டு எடுக்கிறது, இந்த உஞ்சவர்த்தி எடுக்கிறதும் இருக்கணும். ஏன்னா இதுதான் அஸ்திவாரம். இதுக்கு மேலே அதெல்லாம் கட்டடம் தான். கட்டினா கட்டலாம், இல்லைன்னா இல்லை, பரவாயில்ல. இப்போ என்ன எல்லாம் 7 மாடி கட்டணும்னு இருக்கேன்னு, ஒரு மாடி கட்டினாலும் போகும். அதை மாதிரி தான் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது அப்படிங்கிறதுனால நல்ல காரியம்னா, அணில் கூட ஒரு ஜீவராசி, அதோட சக்தி என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம நினைச்சுப்போம். அது நினைச்சுதா இவ்வளோ பெரிய சேது கட்டணும் அப்படின்னா சேதுக்கு இனிமேல் இன்ஜினியர் தான் வரணும், நாமெல்லாம் போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தது. பெரிய கிரேன் வேணும், அது வேணும், நமக்கு ஒன்றும் இல்லைங்காத அதை என்ன பண்ணிட்டு உருட்டின்னு போய் போட்டு தான். அதை கவனிச்ச பெரியவா சொல்கிறா, ஒரு நல்ல காரியத்துக்காக அப்பீல் கொடுத்துருந்தா. இது மாதிரி ஒரு நல்ல காரியம், இதுக்கு உங்களால் ஆன உதவி எல்லாரும் பண்ணுங்கன்னு ஒரு பேப்பரில் இந்த காலத்தில் கொடுத்துருந்தா. அதாவது சதஸ் நடந்தது, அதுக்காக. அப்போ எங்கேயோ திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர், பல பேர் பல விதத்தில் உதவி பண்ணியிருக்கா. அதில் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணாரான்னா, அந்த காலத்தில் 5 ரூபா, அதை மணி ஆர்டர் தானே அந்த காலத்தில், மணி ஆர்டர் பண்ணியிருந்தார். அதில் அந்த மணி ஆர்டர் கூப்பனில் எழுதுவாளே, அதில் எழுதியிருந்தாராம். நான் இது மாதிரி இந்த விளம்பரத்தை பார்த்தேன், இவ்வளோ ஒரு நல்ல காரியம் பெரியவா தர்மத்துக்காக பண்ணுறா, அதில் என்னோட பங்கும் இருக்கணும் அப்படின்னு எனக்கு மனசாட்சி, அதனால பண்ணுறேன். ஆனால் நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன், எனக்கு நிறையா கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்சது 5 ரூபா அப்படின்னு இதை அனுப்பிச்சிருந்தாராம். அதில் எழுதி பெரியவா பல வருஷங்களுக்கு அப்புறம் சொல்கிறா. இதை சொல்லிட்டும் இன்னும் தெய்வத்தின் குரலே இருக்குது சொல்கிறா பெரியவா, அந்த காரியத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எத்தனையோ பேர் கொடுத்தா அவள் பேர்லாம் எனக்கு மறந்து போயிடுத்து. ஆனால் இந்த டீ கடைக்காரர் 5 ரூபா மட்டும் இன்னும் மனசை விட்டு போகவே இல்லை, ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னு, இங்கே அந்த 5 ரூபா என்ன ஆக போகிறதா இல்லை, ஆனால் எங்கேயோ கண்காணாத இருக்கிறவாளுக்கு என்ன ஒரு அந்த மனோசு இருக்குது. ஒரு நல்ல காரியம் காதில் விழுந்தோன்னு நம்மளும் அதில் உதவி பண்ணணுங்கிற அதுதான், அந்த பாவம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அப்போ ரொம்ப உருகிறா. அதை நினச்சி அதை சொல்கிறதையே பேருக்கு உருகிறது. இப்படி யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட போருமே, எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொடுத்தவா பேர்லாம் மறந்து போயிடுத்து, எல்லாம் மறந்து போயிடுத்து. ஆனால் இந்த 5 ரூபா அனுப்பிச்சது மட்டும் இன்னும் கண் முன்னால் நிற்கிறது அப்படின்னு. அதை மாதிரி தான் ராமரும் என்ன பண்ணான்னு, இனிமேல் பாறையாக தூக்கி போட்டவாள் இதெல்லாம் இவருக்கு அவளுக்கு தடவி கொடுத்தாரோ என்ன பண்ணாரோ தெரியல. ஆனால் இப்படி துணுண்டு ஒரு கல்லை உருட்டி போட்டு அணில பார்த்துட்டு கையால் ஸ்பர்ஷம் தடவி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்துறாருன்னா, இதுலேருந்தே தெரிகிறது பகவான் என்ன பண்ணுவார்னு. நம்ம பெருசாக பண்ணினாதான் அவர் நம்மக்கிட்ட அனுகிரகம் பண்ணுவார்னு இல்லை. நம்ம சின்னதாக பண்ணினாலும் சரி, பெருசாக பண்ணாலும் சரி, என்ன எண்ணத்தோடு பண்ணுறோம், என்ன பாவத்தோடு பண்ணுறோங்கிறோம். பகவானை பாஹ்யகிராகி இல்லை, பாவகிராகி. மனுஷாலாம் என்னென்ன நேர் ஆப்போசிட், பாஹ்யகிராகி. சார் வந்திருக்கிறதே என்ன பழம் வாங்கிட்டு வந்திருக்கார், வெறும் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாங்க. நல்ல ஆப்பிள் வாங்கிட்டு மாட்டுறாரா, அத்தை வாங்கிட்டு மாட்டுறோம். அப்படி அவள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காளோ அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு காஃபிலேருந்து எல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். கொண்டு வந்ததை பார்த்துட்டு தான் நாம் ஆளை எடை போடுவோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுவார்னார், கொண்டு வந்ததை பார்த்து ஆளை எடை போட மாட்டார், எப்படி கொண்டு வந்தாங்கிறத பார்த்து எடை போடுவார். என்ன பாவத்தில் கொண்டு வந்தான். கீதையிலே பச்சையாக சொல்கிறாரே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எத்தையோ கூட. பூக்கு காசு இருந்துன்னா பூ முடிஞ்சுன்னா பூவை கொடு, இல்லையா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா இதானே இலை கிடச்சா போடு, ஒன்றும் இல்லையா. இங்கே தோயம் அப்படின்னா உடனே சொம்பு தண்ணி எடுத்து தள்ள ஊற்றுன்னு இல்லை,
கண்ணால் ஒரு சொட்டு தண்ணி விட. ஐயோ அவள்லாம் அப்படி கொடுக்க முடியறது, என்னால் ஒன்றும் முடியலையேப்பா உனக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு கண்ணால் ஒரு சொட்டு தண்ணியை விட. என்ன அப்படியே கொழுந்து போயிடுவேன். அதைத்தான் இங்கே ராமரும் பண்ணுறது, பெரியவாளும் பண்ணுற. யார் எவ்வளவு பண்ணினா என்ன பண்ணினாங்கிறது அங்கே முக்கியம் இல்லை, எப்படி பண்ணினா என்ன ஒரு அந்த பாவத்தை பார்த்து பாவகிராகி அப்படிதான் பண்ணுற. இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகள்கிட்டையும் ஒவ்வொன்றுட்டையும் பிரியத்தை காமிச்சு அத்தனை பேருக்கும் இவர்கிட்ட பிரியம் வராப்பில் இருந்து இப்படி இருந்தது தான் ராமரோட குணம். அதனால தான் சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எஸ் இருக்காம்பா அப்படின்னு நாரதர் காமிச்சு கொடுத்தது. இது எப்போ துவாபர யுகத்தில் அப்படின்னா இதே கலியுகத்திலையும் இருந்து காமிச்சாளே எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதமா. கும்பகோணம் மடத்தில் பெரியவா இருக்கா. ஒரு நாளைக்கு ராத்திரி பெரியவாளை படுத்துன இடத்துல பெரியவாளை காணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் கைங்கறி மன்றவா கூட இருப்பா. பெரியவா கூப்பிட்ட குரலுக்கு தானே வரணும் அப்படிங்கிறதுக்கா. திடீர்னு பார்த்தா பெரியவாளை காணும். பெரியவாளை காணும்னு கூட இருந்து படுத்திருந்தவர் முழிச்சு பார்த்தார். பெரியவாளை காணும்னா சரி இங்கே அங்கே எங்கேயானு பேர்காடாக்கணும் தேடிக்கிடி பார்க்கலான்னா இந்த காலம் மாதிரி எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, விளக்க வச்சுன்னு தான் தேடணும். மனமோ பெரியசு. இதோ இவர் அங்கே தேடி பார்த்தாரு, ஆளை காணுன்னா இவருக்கு உடனே ஒரு கவலை வந்துடுத்து. காரணம் என்னென்னா இவட்டுக்கு சொல்லாத கொள்ளாத திடீர்னு கிளம்பி எங்கேயானு போயிடுவார். எல்லாரும் தூங்கின்னு காலேன்னு சொல்ல வேண்டான்னு இவர் பாட்டுக்கு எங்கேன்னு போனால் இவரை எப்படி தேடுறது? இப்படி தேடி தேடி பார்த்தா நேரம் ஆக கவலை வந்துடுத்து. உடனே என்ன பண்ணார், அக்கம் பக்கத்தில் இருக்கெல்லாம் எழுப்பினார். பெரியவாளை காணும்பா, எங்கே போயிட்டான்னு தெரில, எங்கே போயிட்டான்னு தெரில. இது மடமே பரபரப்ப ஆரம்பிச்சிருத்து பாதி ராத்திரிக்கு. உடனே எல்லாரும் அறிக்கை லைட்டை தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கொல்லையில் இருக்காரா, வாசலில் இருக்காரா, அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா தேடின்னு வந்தால் இப்படி தேடின்னு ஒருத்தர் வரத்தே பின்னால் பெரிய மாட்டுக்கொட்டை பசுமாடெல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஒட்டு திண்ணை, இத்தினோண்டு திண்ணை இருக்கும். அதில் யாரோ படுத்துன்னு இருக்கிறாப்புல தெரிஞ்சுது. இங்கே யாரும் மாட்டுக்கொட்டாயில் வந்து படுத்துப்பா. மாடை பார்த்துக்கிறவரெல்லாம் கூட உள்ளுக்குள்ளே தானே வந்து படுத்துப்பார், மாட்டோட படுத்துக்க மாட்டார். யாரோ படுத்துன்னு அப்படின்னா வெளிச்சம் போர்லையா. உடனே ஒரு அரிக்கன் லைட் எடுத்துன்னு வந்து பார்த்தா பெரியவா படுத்துன்னு இருக்கா. அந்த ஒட்டு திண்ணையில் கை காலை கூட நீட்ட முடியாது, அதில் ஒண்டிண்டு இவர் படுத்துன்னு இருக்கார். உடம்பு முழுக்கலும் கொசு அப்பி இருக்கும், வச்சிருக்கு. நமக்கு ஒரு கொசு இருந்தாலே பேட்டை எடுத்துன்னு வந்து தேடி கண்டுபிடிக்கிறோம். இது உடம்பு முழுக்கலும் கொசு. கேட்பானே உலக பிரசித்தம் கும்பகோணம் கொசுன்னாலே.